நம்ம கோதுமை ரவையை வச்சு உப்புமா பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு 3 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கிண்ணம் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை பட்டாணி கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சிட்டு வாட்டி கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி கொஞ்சம் நேரம் தொழவி கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு 1க்கு 2 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கிண்ணம் அளவுக்கு சின்ன கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் ரவை எடுத்தேன். இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி காய வச்சு வச்சுருக்கேன். அப்படியே எடுத்து இதில் போட்டுக்கலாம். 1க்கு 2 தண்ணி சேர்த்துருக்கேன். அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டுன்னு சிம்மில் வச்சு மூடி விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உப்புமா நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. நல்லா தேங்காய் சட்னி பண்ணி உப்புமா கொடுத்தோம்னா பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கு. சுவையான நமக்கு கோதுமை உப்புமா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.